இதான் செக் போஸ்ட்டு. மேலே போகிறோம். ஃபாஸ்ட்டு மலை ஏறிடுமா நம்ம பெஸ்ட்டு வண்டி. யானைக்கிட்டையும் மோதாமல் புலிகிட்டையும் மோதாமல் பாதுகாப்பாக ஏறணும். ஏற்காடு இதுதான் ஏற்காடு ரோடு. இதுதான் ஏற்காடு ரோடு. நல்லா போட்டிருக்காங்க ரோடு. எவனோ ஒருத்த மாட்டிக்கிட்டான் அந்த ரோட்டில். வண்டி தனியாக நிற்கிது. ஏற்காட்டுக்கு 29 கிலோமீட்டர். ஏதோ வாங்கடா பசங்களா. நம்ம வண்டியில் பிரேக் கம்மியாக இருக்கு. மலை இயற்கையான மலை. ஒரே லெவலாக இருக்குது. யாருப்பா அது அரிச்சை பாளைச்சி மாதிரி போகிறது? ஆறடிக்கு சொல்லி சிக்னல் காட்டுறாங்க. கொண்ட ஊசி வளைவு. இதில் எத்தனை வளைவு? சின்ன வளைவு. அதாவது பரவாயில்ல. இது பயங்கரமா இருக்குது. என்னடா லுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டுறா பேக்கு. நீ வேற மாதிரில வந்த. ஏறுவான் ஏறுவான் ஏறுவான். பரவாயில்ல, இது ஓரளவுக்கு இருக்குது ரோடு. ஆனால் தண்ணி தான் வரல இந்த சைடு. ரோடு நல்லா இருக்குது. நான் புதுசாக தான் போட்டிருக்கேன். புதுசாக தான் போட்டிருக்காங்க. டேய் மாட்டிக்காதடா யானைக்கிட்ட. ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க. பழைய ரோடு எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இப்போ தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஏதோ ஒரு ரோஸு கிடக்குது. அது பேய் வச்ச ரோஸு. நம்மளை தூக்கி போட்டு அடிக்க போகுது. கண்டிப்பா வளைவெல்லாம் ஆரன் அடிச்சே ஆகணும். அடிக்கலைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்மளை அடிச்சிருவாங்க. ஆமா. தம்பி ஹெல்மெட்டை போடு, இல்லைன்னா மண்டையை காணாம போயிடும். பரவாயில்ல, இந்த ரோடு நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நேரத்தில் இட போகிறோன்னு பார்ப்போம். பாப்பா வாழ்றங்க, வா வா பார்த்துப்போம். அவன் வண்டியில் பிரேக் மோசமாக அடிக்க மாட்டேங்குது. அந்த பெண்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும். சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும். இந்த பெண்டில் ஒரு பேரும் எழுதலை. குறுகிய வளைவு, சின்ன வளைவு, பார்த்து போகும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நிற்பாங்க மேலே. யானை வந்தால் மிரட்டுவாங்க கீழே. இந்த கேரளாவில் இருக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், மலை அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இதுவே குறைஞ்சி கொண்டுறானுங்க கவர்மெண்ட்டு. இயற்கை காய்ச்சல் அழிச்சா மழையும் வராது, காற்று அடிக்காது, நாண்டுட்டு தான் போகும்.
ஏறா ராஜா போகலாம். மெதுவாகவே போவோம். கடைக்காரங்கெல்லாம் 10 மணிக்கு தான் திறப்பாங்க. இன்னைக்கு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு டெத்து. தாத்தா ஜாலியாக போறியா? வீடியோ எடுக்கும்போது ஹாய் கைஸ், how are you? ஹாய். மூங்கில் குச்சி. போக மாட்டேங்குது. ஒரு லெவலாக இருக்குது, ரேஸ் பண்ணாத இருக்குது. அதே இதே 2வது கீரிலே பொறுமையாக இருக்குது, ஒரே லெவலாக இருக்குது. இங்கே புலி சிறுத்தை நடமாட்டம் இருக்குதாம்மா. ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. அதான் நல்லா மாறாது. அது மனுஷன். அது ஓ மனசு இல்லையா? அதான்யா. ஆமாம், யானை காடு, புலி காடு, எல்லா காலும் இருக்குது. பொக்கால் நடுவாங்க. ஹாய் குட்டி பேபி. பொண்ணு சூப்பராக இருக்குது. ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்குதா? என்னம்மா லுக்கு? மண்டையை பிறண்டிட்டு போகுது. அதான் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. போப்பா போயிட்டே இருக்கலாம். காது அடைக்குது. தம்பி ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் வண்டியில் மாட்டி வேடிக்கை பார்க்குறியா? யாருன்னு போச்சு, நம்மளை போட்டிருப்பான் இன்னொருத்தன் ஆறு அடிக்காம. மூங்கில் காடுகளே. எனக்கு மேலே பாட தெரியாது. இங்கே பூரா மூங்கில் காடாக இருக்குது, நல்லா இருக்கு. எவனா வாக்கிங் போகிறான், உடம்புக்கு நல்லது. வாக்கிங் போங்கடா, பார்த்து போங்கடா, சிறுத்தை புலியோட மாட்டிக்காதீங்கடா. ஃபுல் ரேஸ் தர, ஆனா வண்டி எவ்வளவு ஸ்பீடு போகுது. ஆமா, எதுக்கு அவ்வளவு ஃபுல் ரேஸ் தர? ஃபுல் ரேஸ் இல்லையே, நான் காலையில எடுத்துட்டு தான் தந்துங்கற. வண்டி வெறுன்னு போகுது. அதான் நார்மலா தான் போகுது. இப்போ எடுத்துட்டா அது ஏறும்போது அப்படிதான் யாருக்கு சவுண்ட் வருது. வேணா பாரு. அதான் 4 எலும்பு தான் இருக்கு. அதுவும் பத்தாது புலிக்கு. இதுல வண்டியே வராதுங்கிறாங்க, ஆனா வண்டி நிறைய வண்டி போகுது. அப்படிதான் எங்கடா சொன்னாங்க ஒரு ஆளு. வாங்க ஐயா, இடம் இருக்கும்போது போக மாட்டேங்கிறீங்க, இடம் இல்லாதப்பவும் ஆரம்பிக்கிறீங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் இங்கே வாங்கிப்பாங்களான் இருக்குது. இவன் நல்ல பையன், ஹெல்மெட் போட்டிருக்கான், நான் வேகமாக போகிறான். போன நோண்டிட்டு வராடே வெண்ண. போன நோண்டி மலைக்குள்ள இறங்கிட போகாது.
விட்டாச்சு இப்போ ஜாலியாக மாற்றி ஏறு ஃபாஸ்ட்டாக. இப்போ மாற்றிடலாம். மாறல எப்படியே ரெண்டு போ. ஓகேவா ஏறாது. ஹாய் அப்படி ஹாய் ஒன்று வாங்கி தர மாட்டேங்கிறான். அப்படியே கை கட்டு போகிறான். வாங்கி கொடுத்தா என்ன தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பேன் எல்லாம் கிடைக்குது. என்னாச்சு இவ்வளோ கூட்டமாக இருக்கானுங்க? யாருக்குள்ள ஃபோட்டோ எடுக்கிறானுங்களா? அருமை. வாயை பொழந்துட்டு போவாதரா, ஓட்ட பார்த்து போடா. அடே அப்பா சரியான மேடு. ஏறுறா ஏறுறா ஏறுறா.
அந்த பக்கம் ரோடு கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பக்கம் ரோடு எல்லாமே சின்னது. எங்க அந்த பக்கம் சின்னதா இதோட என்ன சின்னதா? அது பெருசு. அப்பா குளி செம்ம ஆழம். உளுந்தோம்னா அவ்வளோதான், வெளியில் வர்றது கஷ்டம்தான், வரவே முடியாது. போனது தான். அப்பையில பிடிச்சி பாதி கூட இறங்குறா. அப்பையில பிடிச்சி பாதி கூட இறங்குறா. போயிட்டே இருக்கு. 22 கிலோமீட்டர். இந்த இயற்கை காட்சியெல்லாம் கண்டு ரொம்ப நாள் ஆச்சு. டவர் இருக்கா? அந்த சைடு போனால் சுத்தமாக டவரே இருக்காது. அந்த சைடு பூரா இங்கே டவர் கிடைக்குது. அந்த சைடு 2 வழி கட்டுது இல்லையா? இதே கல் வச்சு குத்திக்கிறாங்க. கல்லுக்கு பைப் போட்டு மண்ணு தெரியாம இருக்கா? அதுவா? மண்ணு மழை அதிகமாக பெய்ஞ்சா மண்ணு சரிஞ்சிடும். தெரியாம இருக்கு. முனியப்ப கோயில். என்ன கோயில்? முனியப்ப கோயில். பழைய முனியப்பா காப்பாத்துப்பா. போய் ஆடு கடை பார்த்தே இல்லையா? இன்னைக்கு கிடா வெட்டு, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்படியே முனிப்பா என்ன முடிவு இருக்குது.
என்ன மெயின் பண்ணுறது அதுதான் அவரா? அவரோட சின்ன ஆளு தான். ரொம்ப ஃபோன் பண்ணாதான் தம்பி வித்து பார்க்குறான் பாரு இப்படி. என்னைக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு அன்னையிலேருந்து எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் அன்னைக்கு இருந்தா ஃபோன் அதிகமாக பசங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி வந்து பார்த்தியா அன்னையில தான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. சேல்ஸும் அப்போ தான் அதிகமாச்சு. என்ன சேல்ஸ் பண்ணி என்ன நடக்குது? வாழ்க்கை அழிச்சு போயிருமே, கண்ணு போயிருமே. ஏதோ ஒரு நெட்வொர்க் கேபிள் போகுது மேலே. இந்த சைடு எடுத்துக்கா அந்த சைடு இருக்க மேலே. பையன் நல்லா பிடிச்சிங்க. பையனா பிள்ளையா? பிள்ளைய பத்திரமா பிடிச்சிங்க, நைட்டாக பிடிச்சிங்க. இல்லையா இருக்குங்க கீழே கம்முன்னு இருக்கு. அவங்க அது பக்கம் குழி வச்சு குழி பார்த்தே இல்லையா? ஃபோட்டோ எடுக்கிறது பிரச்சனை இல்லையா? விளையாடுறதுனால பிள்ளை தான் இருப்பாங்க. சேஃபாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது சொல்கிறேன். மூங்கில் குச்சி பாரு, நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த மூங்கில் குச்சியில் ஒரு இது இருக்குது, முள்ளா உள்ளுச்சு நல்லா குத்திடும், உடம்பு பிக்கும். அந்த இது மாதிரி தலைவா அடிக்கடி நடமாடம் விடாம பார்த்துக்கிறியா? நைட்டெல்லாம் பார்த்துக்கிறேன். நைட்டு ஞானும் மென்னுட்டே இருக்கான். எங்கிருந்து வந்து நிற்கிறனே தெரியாது. மனதேனா வாழவந்தி வாழவந்தி. ஐயோ அம்மா யாரா அவன்? ஓடி போயிரு குழவியே, ஓட்டு தள்ளிடாத. நானே செவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். தம்பி கடா கடைக்கு போறாரா வீட்டுக்கு போறாரான்னு தெரியல. இதுக்கு நேரம் தான் இது கடா கறி. இதுக்கு நேரம் தான் இது கோயில். அண்ணே முனிப்பா கால பைரவரெல்லாம் போறாங்க, வழிகாட்டுறாங்க. வாங்க வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறேன், நீங்கள் மெதுவாக வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அதான் தப்பு. வழிப்பறி பண்ணக்கூடாது. வழிப்பறி தப்பு கண்ணு. ஓட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்பா கூலிங்க இருக்கா சாமி, செம்ம கூலிங்க. ஆஹா ஆஹா ஆஹா, ஏசியோட பயங்கரமா இருக்கு. ஏழு வந்துருப்பில்லங்கண்ணே, ஏழு வந்துக்கிறியா? நீ தான் வரையா? ஏழோட ஜாலியாக சுற்றுவான். பாப்பாவை கூட்டிட்டு வர தான் நினச்சேன். அப்புறம் வந்து எல்லாம் கூட்டிட்டு போகணும். அதே அப்படி போகுது. நம்ம பாட்டு செவனேன்னு போனால் கூட இப்படி தான் பண்ணுவாங்க. முறைக்கிறீங்களா பார்க்குறீங்களான்னு தெரியல. போங்க ஐயா ஐயா, இடம் இருக்குது போங்க. நான் ஆரனே அடிக்கல, இத்தனை ஆரன் இருக்கு உங்களுக்கு. இந்த மலையில் ஒரு கோடி ரூபா பணம் கிடச்சதுன்னா எடுத்து இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு ஜாலியாக நிம்மதியாக உட்காந்துக்கலான்னு பார்க்குறேன். வாய்ப்பு இல்லை. சொல்கிறேன், இடம் வாங்கிடலாம். இருக்கிறது 40,000 கடன் இருக்கும். இல்லை இடம் வாங்கிக்கலாங்கிறேன். ஒரு ஏக்கரா வாங்கிடலாம். மேலே ஒரு ஏக்கரா வாங்கிடலாம். வாய்ப்பு இல்லையே. ஒரு ஏக்கரா கூட வேணாம், ஒரு 4 ஏக்கரா வாங்கிட்டா போதும். 25 சென்ட், அதுல 3 சென்ட் கூட நடுவில் என்ன போட்டோ எடுத்துருக்காங்க, இல்லை ஓரம் எடுத்துக்காங்க. அதில் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வீடு கட்டிவிட்டு மீதி இடத்த அப்படியே கார்டன் மாதிரி போட்டு. டேய் டேய் குட்டிக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுங்க பேரில் அவங்களே பாவம் பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணிக்கிறாங்க பார்த்தியா? இது ரப்பர் மரமா? இது மிளகு. மிளகு? ஆடா ஆமாம் மிளகு. யாரும் அது மிளகு இருக்குன்னு பேர். ஆமாம் இருக்குது. மிளகா ஆனால் பூப்பு மாதிரி போதும் எதாவது இருக்குது. ஆனால் மிளகா என்னன்னு தெரியல. அது ஏற்காடுக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கு? அது ஒன்றும் 13 கிலோமீட்டர் தான் இருக்குது.
மிளகா பெருசா வருது. பெருசா வருது. ஒரு பொசிஷன் பார் செஞ்சு போயிடும். பாத்து ஹோல்டிங் கொஞ்சம் பின்னாடி வா 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 கரெக்டா வேலி போட்டுக்கிறாங்க. வா 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 உள்ள வா. கரண்ட் இருக்கு போகுது. கரண்ட்டுக்குலாம் வாய்ப்பு இல்லை. உள்ள வா. இது அப்படியே வெளியே நீட்டு இருந்துச்சியா? பின்னாடி வா. அதுக்கு பின்னாடி ஒன்றும் பின்னாடி வா. குருவி குருவிடிக்குது. பின்னாடி வா. வா 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 உனக்கு கீழே போகணும். 10 அடி வா. மிளகுதான் நினைக்க. எதுக்கு நான் கட்டையை எடுத்துக்கிறேன். கரண்ட் அடிச்சு ஜில்லுன்னு இருக்கு. எப்படி அருமையாக இருக்குல்ல? இனிமேல் ஈட்டி காய்ச்சல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 90s கிட்ஸுக்கெல்லாம் இதான் புதுசு. தம்பி திடுறது முக்கியம் இல்லை, பெரியத்தனமாக திடுறது தான் முக்கியம். கை இது மாட்டிக்கு போகுது. ஐயோ பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டான். வாச்சலாம் வா, பார்த்து வா. சரி வா, வேற பக்கம் வைக்கலாம். வா முன்னாடி நிறைய ஏகப்படுத்து இருக்குது. போவோமா? சரி ஏறு. ஏன் இன்னதுக்கு இப்படியா? ஏறடி தாங்க. பொறுமையா போ. தங்கி நீங்க 10 அடிக்கு மிளகு இல்ல. என்னவா இது? என்ன செடி இதெல்லாம்? மரம் காப்பி கொட்டியாக்குமா? காப்பி கொட்டுங்க. போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடு. போட்டோ ஸ்கேன் பண்ணு. காப்பி கொட்டியாக்குமா? ஆமா ஆசரிக்குது. கூகுளில் போட்டோன்னா இது ஒரு அறிவகையான கொட்டை அப்படின்னு போட்டிருக்கோம். இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்காதுன்னு போட்டிருக்கோம். காஃபி தானே? காஃபியா? காஃபி தான் பாரு. இப்போ என்ன இது? காஃபி என்ன பண்ணணும்? காஃபி கூட தான். காஃபி கூட தானா? இதில் காய வைக்கணுமா? ஆமாம். இது ஒன்றும் மொத்தம் தரத்துக்கு வந்துச்சுன்னு தெரியும். காஃபி கூட தான். கைஸ் நீங்க பாருங்க, இதான் காப்பி கொட்டை. காப்பி கொட்டைன்ற பச்சை கலர்ல இருக்குது. அப்படிதான் இருக்கும். காய போட்டா தானே வரும். இடத்துக்காரங்க தான் இருக்கிறாரு. மாட்டாம ஓடிடணும். ஏற்காடு ஃபில்டர் காப்பி. ஏற்காடு இதேதான். ஞாபகம் வந்துட்டு. ஏற்காடு ஃபில்டர் காப்பிக்கு இதுல அது இதுதான். கூட விதையை முளைக்க போட்டுடலாம். இது தரத்துக்கு வந்துச்சானே தெரியல. இது தரத்துக்கு வந்துச்சானே தெரியல. தெரியலையே. இதே காய போடுவ பத்திரமா வை. 18 விதி நேத்து பில்லு. இது இருக்கு. இந்தாயா ஈவே போய் பிடிச்சிரு. இது காய போட்ட மட்டும் வந்துடாது. இது அதுக்கப்புறம் பதப்படுத்தணும்ல. காய வச்சு அந்த கொட்டை எடுத்து பதப்பட்டி அதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்ல. நம்ம அப்படியே வச்சு குடிச்சா வயிற்றுக்கு குடிக்கிட்டோம். ஆமா. அப்புறம் வயிற்றுக்கு வாங்கி அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஆசைப்பட்டு வீணா போகக்கூடாது.
என்ன ஊரு? கொட்டமேடு. கொட்டமேடு. நைஸா மேடு இல்ல, கொட்டச்சேடு. கொட்டச்சேடு. நைஸானாவே கண்ணு தெரியாது. ஆறு அடிக்க வேண்டுமா? சந்தனக்கரை மட்டமா அது? சந்தன மரம் மட்டமா? சந்தன மரம் கிடையாது. ஐயோ இதுன்னு அதுக்கு மேலே பிரைட்னஸ் தெரியும், நல்லா கிளியராக தெரியுமா இது? நீ இன்னும் அதை கட் பண்ணலையா? மலை ஏறுற வரைக்கும் என்ன வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறேன். சரி, அதுக்கு மேலே வழி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. எங்கே போய் இறங்குதே இறக்குது, குளிக்கல இறங்காமல் இருந்தா சரி. ரெண்டு வழி போகுது. இது போடியா பஸ் ஸ்டாண்டு? பஸ் ஸ்டாண்டு போடு. அதான் ரெண்டு வழி போகுதுண்ணா. இதில் ஒரு போகுது. பஸ் ஸ்டாண்டு போகிறக்கு எவ்வளோ எது பக்கம்? நேரவே ஏற்காடு நேரம் 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 அந்த பையனுக்கு அதுவும் போதே. ஆனால் சின்ன வழி அது தேவையில்லாம போய் இன்னும் ஃபுல்லாக மேடு மாட்டிச்சுன்னா தேவையில்லாம. பைக் போகிற இடத்துல ஆட்டோ போகுமா? ஆனால் ஏற்காடோ பகோடா பாயிண்ட். ஐயோ ஆனால் இதில் போய் தான் பார்த்துங்களா. பகோடா பாயிண்ட் போகலாமா? போகலாமா? ஆனால் அதை விட இது 4 கிலோமீட்டர் கம்மி தான். பக்கடா போயிட்டு பக்கடா கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்டுலாம். பக்கோடாலாம் இருக்காது. வேணா போனா வேணாமா? 4 கிலோமீட்டர் எச்சா போனால் போயிட்டு பார்த்து. காற்று நல்லா அடிக்குது, ஏசி. அடுத்த தடவை ஏற்காடு போகும்போது நான் கூப்பிட்றேன், போகலாம். அடுத்த தடவை யாரமாக போயிடலாம். இப்படி இந்த மாதிரி லாங்கில் வேண்டாம், பக்கமாக இருக்கிற பார்த்து நீங்கள் கூப்பிட்ற போகலாம். பக்கமாக இருக்கும்போது கூப்பிட்றேன். பக்கமாக இருக்குன்னா கீழே சேலம் கொடுத்து நேரம் ஏற்காடு வர மாதிரி. இதெல்லாம் ஓவர் லாங். ஆமாம், வச்சு செய்கிறாங்க. ஐயா வச்சு செய்கிறாங்க. மூளைக்கு போய் இந்த மூளைக்கு வர இதில் நடுவில் வர உச்சி ஏறுறேன். இது என்ன கொடி சொல்ல? இது என்ன கொடின்னு தெரியலையே. மிளகு கொடின்னு நினைக்கிறேன். வெத்த கொடியா? மிளகு 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 கொடி. ஆமாம், இதுதான் மிளகு கொடின்னு நினைக்கிறேன். பொரிச்சிட்டு போகலாமா? நட்டு பார்ப்போமா? மிளகு போடாத வருமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஐயா ஐயா இங்கே பாருங்க. ஐயோ என்ன சத்தம் கேட்குது? நவப்பழம் இல்லையா? அழகா இருக்கு, நல்லா இருக்கு, பாதுகாப்பா போகணும். ஃபுல் மேடு பறக்கும், ஃபுல்லா இருக்குது மேடா. இதெல்லாம் தூக்கு ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் போ, மேடு வந்துருச்சு, மாசம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானா? ஐயோ ஏமாத்திட்டீங்களே எப்படி? போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாம் பார்த்தேன். குளிக்காம கண்டாவே கிடக்குறேன். பரவாயில்ல, குளிக்காம எடுத்தாலும் அது ஒரு போஸ்ட் போடணும். பக்கோடா போயிட்டு பக்கோடா எங்க? பக்கடா 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 பக்கடா. நல்லா இருக்குது. மாத்தான் ஈரத்தான் மாச்சு பையன். அந்த இதுக்கே போயிடலாமா? ஈர எங்க இருக்குதுன்னு கேக்குறா? அந்த இதுக்கே போய்க்கலாமான்னு கேட்டேன். ஓ கண்ட்ரோல் பண்ணி போ, அவ்வளோதான். ஜாலியா இருக்கு இந்த ஏரியா. இன்னைக்கு தான் வரேன். அதுல ஆனா கோயம்புத்தூர் ஏறினே இருப்பேன். ஆமா, இறங்கும்போது மட்டும் எனக்கு இது பார், மேடும் இருக்கு இறக்கமும் இருக்கு, ஒரே ஜோலியா இருக்கு. பார்த்து வாங்க, ஆரம்பிச்சு வாங்க, இல்லைன்னா ஐஸ்ல போயிடுவீங்க. கம்பெனி சப்ளை போ அனுப்புறமோ இல்லையா, ஜாலியாக சுத்தர கிளம்புறாங்க. ஏய் கே பாரு, குளி வந்துருச்சு, குளி 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 குளி. முடிஞ்சிருச்சு, வெயில் பிடிங்கிருச்சு, சோழி பிடிச்சிருச்சு, மறந்துருச்சு. பச்சை அம்மா கொண்ட முத்து பிள்ளைங்க பட்டச்சாடு காப்பி கோட்டை தோட்டம். ஓய் காட்டாம இருக்க காட்டெருமை. இவரை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய தடவை, ஃபோட்டோல இல்லை நேர்லேயே வர பார்த்துருக்கிறேன். இவரை அனுப்பி பயமும் தூட்டி இருப்பாரு. இங்கொன்று நிற்கிது வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. காட்டுக்காரன் நீ காட்டில் திடீர்னு தேக்கு மரம் மாட்டேங்குது. தேக்கு மரம். ஆஹா 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 ஆஹா. செம்ம ஏசியா, ஒரிஜினல் ஏசி, பியூரஸ்ட் ஏசி. ஆமாம்.
ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன். 30 தான் போக வைக்கிறாங்க, 30 தான் போக போகிறோம். நீயே ஆமாம். ஏப்பா காலையிலே பூஜை. காலையில் அருமையான பூஜை. காற்று நல்லா அடிக்குது. கண்டிப்பாக என் பையனை பிள்ளையை கூட்டி வரணும். அவன் என்ஜாய் பண்ணணும். அந்த பக்கம் காப்பி தோட்டலாங்களா? அந்த பக்கம் இருக்குதா, நான் இறங்க முடியாது. யாரடி என்னது? ப்ளீஸ் டோன்ட் லிட்டர். ஏற்காடு லெஃப்டா? எஸ். எங்கேயா போகிறோம்? அந்த வழியா போகணும். இந்த பக்கம் மாமரங்கள். இது ஏற்காடு இப்படிதானே? ஓஹோ, மேடு வந்துருச்சு. மேடு வந்துருச்சு. ஐயோ, பேய் வந்துருச்சு. பேய்க்கு போச்சு, விழுந்துருச்சு. ஏற ராஜா. ஜாலியா வந்து இப்போ ஜோலியா போச்சு. பாய்ஸ், இங்க நிறைய தேக்கு மரம் இருக்குது. இதுல 2 தேக்கு மரம் எடுத்தோம்னா, பெருசாக எடுத்தோம்னா எங்க வீட்டுக்கு பர்னிச்சர் செஞ்சிடலாம். காட்டுக்காரன் நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான் அறுத்துட்டு போனோம்னா. அது ஃபாரஸ்ட் ஏரியாக்காரன். ஆஹா, சரியான மேடு. கோயில் இருக்கு. சோறு போடுவாங்களா கோயில்ல? சொல்லுங்க காய்ஸ். கிடா வெட்ட இடத்துல இருந்ததுன்னா கிடாவே சாப்பிட்டு இருக்கலாம். ஆக கிடாய ஒன்றும் இறக்கவே இல்லை காய்ஸ். நான் வாங்குது. எது இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். ஏறா ராஜா. இங்க இருக்கிறது கடவுள் யாரு? உங்க பேர் என்ன சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாப்பா? கவர்மெண்ட் பஸ்ஸே வருதுண்ணா. ஆனா எங்கத்துல வந்துச்சு? ஆனா பஸ் குட்டியா இருக்குது. ஆமா, மினி பஸ். ஓ, கவர்மெண்ட் மினி பஸ்ஸா? ஆமாண்ணா, நிறைய இருக்குதுண்ணா. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எங்க ஊர்லாம் நிறைய இருக்குது. 4-5 பஸ் இருக்குது. ஏற்காடு டு இந்த வழி வருது. நம்ம வந்தோம் பாத்தியா, இந்த வழி குப்பனூர் வழியா. பாரு, குப்பனூர், கொட்டச்சேரி, கரியராமர் கோவிலா? ராமர் கோயிலா? ராமர் கோயிலா? ஆமா, சேலம் தான் போகுது. ஐயா, மினி பஸ். ஏற்காடு மினி பஸ். இதுக்கு பின்னாடி மட்டும் தான் டோர் இருக்கும். ஆமா, மினி பஸ் சூப்பரா இருக்குது. எங்களுக்கு ரவுண்டு தருவீங்களா? அங்க திருப்பூர்ல 4 பஸ் இருக்குதுண்ணா. மலைக்கு போறது. நான் இன்னைக்கு இந்த பஸ் பாக்குறேன். அபகரமான வளைவு, மெதுவாக செல்லவும். ஏறவே முடியல. மெதுவாக தான் நம்ம போய் ஆகணும். நீ மெதுவா போற, கார்காரன் போவால 40 இதுலயே 40-50 ஏறுவானே இது. இன்னும் குரங்கு மெதுவாக செல்லுவோம். ஆமா, குரங்கு ஆபத்து வரக்கூடாது. ஆஞ்சநேயர் கண்ணு குத்தி போறேன். இங்கேயே ஒரு செக் போஸ்டா? அரே பா, இரு, கார் வருது. அது ஏன் இப்படி காட்டா அவனுக்கு என்ன தெரியும்? பரப்பற கோழி பரப்பற இப்படியே வச்சு இப்படியே காட்டுறான். அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு? அவன் நின்றானே, அப்பயும் பார்த்துட்டானே. இந்த மலையில ஒரு கோட்டையை கட்டணும். சின்னதா கோட்டையை கட்டாத, புதுசையை கட்டு போதும். கோட்டை, மண்ணு கோட்டை. கையில் திட்டுன்னு கையில் கட்டுவோம்ல, மணல பீச்சில் கட்டுற மாதிரி. சின்னதாக ஒரு கோட்டையை கட்டுவோம். அது நம்ம கையால் கட்டினாலும் நம்ம பேர் தான் இருக்கணும். அவ்வளோதான். நீ பொறுமையே போக வேண்டிதான். சந்தோஷமாக போவேன். ஆறுனே அடிக்காது. யார் போலீஸ்காரனா?
டம்மி போலீஸ் ஃபயர் சேஃப்டியா? அப்பா அம்மா மட்டும் பேசியிருந்தாங்கன்னா கவலையே பட்டிருக்க மாட்டேன். அப்படி எவ்வளோ காரை தூக்கின்னு வந்துட்டு. ஆமாம், அவங்க கார் எடுத்துட்டாங்க. புது கார் சொன்னேன் நீ தருவாங்க. சேர்த்த உடனே எதுவும் தரமாட்டானுங்க. சேர்றதுக்கே யோசிக்கிறானுங்க. உனக்கு எங்கே கார் தர போகிறானுங்க? எல்லாம் பணம் 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 10 செய்யும். இன்னும் தேக்கு மரம் கழிச்சு விடணும். சரி விடு, நம்ம பைக்கிலே கூட்டு வந்து பைக்கிலே வந்துடலாம். இதெல்லாம் இன்னும் கழிச்சு விட்டோம்னா தேக்கு மரம் இன்னும் தெளிவாக இருக்கும். பெருசாக இருக்கும். இன்னும் பெருசாக வரும். இந்த சைடு கிளையெல்லாம் இருந்தால் மரம் ஹைட்டாக இந்த சைட்டாக அந்த அளவுக்கு சைடில் ஃப்ரீயாக போதும். அதான் செதுக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் கிழக்கு பார்த்தியா இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மரம் இன்னும் தெளிவாகவும் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு ஜாமான் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா முடிச்சு வந்துருச்சுன்னா ஜாமான் அதிகமாக வராது. பொருள் செய்ய பர்னிச்சர் செய்ய இந்த மரம்லாம் பாரு சரிக்காமட்டாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு வரைய வராது. மரம் சின்னதாக சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உச்சியாட்டா மூங்கில் உச்சியாட்டா. ஆமாம். இங்கே பாரு வீசி எவ்வளோ பெரியது பார்த்தியா? தெளிவான மரம் வரும். டவர் இருக்கா? அதெல்லாம் இருக்குதுயா. 4G இல்லை 4G ப்ளஸ் தான் கிடைக்குது. இவ்வளோ தூரம் வேணா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. எடுக்கலாமா? சும்மா ஊர் சுற்றுற வரன்ற பேருக்கு அதை கூட ஒழுங்காக பண்ணல. எடுப்போம். இங்கேயா இங்கே என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு? தேக்கு மரம் அதை எடுத்து ஓடுவோம். என்ன சேல்ஸாக பண்ண போகிறோம்? ஃப்ளட்டு 2018-19 ஃப்ளட் வந்துச்சாமா. இப்போ ஃப்ளட்டு வந்ததெல்லாம் கரைஞ்சி போனது. மழை தண்ணி இருந்துச்சுன்னா சருன்னு வருங்க. மூங்கில் மரத்தையே வெட்டிட்டு போய்க்கிறாங்க யாரோ. வண்டி ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் லைட்டாக ஏசு தருது. இப்போவே நாக்கு தள்ளுது. வண்டியில் வெறும் 10 பாக்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு மரம் மட்டும் போதும் எனக்கு வீட்டுக்கு. ஒரு மரத்துல செஞ்சிருவேன் ஒரு நாளாக வச்சு வெட்டி எதில் வைக்க முடியாது இந்த மண்டியில். 7 அடி வைக்க முடியாது. அதான் 7 அடி. அப்புறம் என்ன கட்டில் லென்த்து 6.25 அடி தான். 7 அடி கரெக்டாக போட்டு கட்டு உள்ளே ஏற்றுனோம்னா பொருள் அவ்வளோதான் செஞ்சிடலாம். லைட்டு ட்ரை பண்ண முடியல. நீ மேட்டில் வந்து ட்ரை பண்ணால் எங்கே வராது. உனக்காக முன்னாடி ஒரு மரம் இருக்குது. முன்னாடி ஒரு மரம் இருக்குது. இதா பார்க்கல, கரையா பார்க்கல. அதுதான் அதெல்லாம் காஞ்சி போச்சு. அதில் அந்த அளவுக்கு வராது. எங்க அப்பா இங்கேயே அந்த எஸ்கேம் எஸ்டேட் இங்கே இருக்கு. அது அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கடா சொன்னீங்க அதுவா? அது ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்குண்ணா. இப்போ நம்ம இப்படி போய் இப்படி இறங்கிடுமா? ஆனால் அதுக்கு அது அந்த பக்கம் இருக்குது. மலை அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் கீழே இருக்குது. அவங்க ஹில்ஸ் தனியாக ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க புதுசா.
புதுசாக ஒன்று வண்டி இங்கே இருக்காங்க. அதான் போய் சென்னை போய் ஏதாவது சீட்டு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லலாம்ல சீட்டு மட்டுமே சீட்டு ஆர்டர் வண்டியும் புதுசு பார்த்த கண்ணில். எஸ்எம்எல் எடுத்துருக்காங்க. அது எஸ்எம்எல் ஜீப்பாக தான் இருக்குது. காரு தானே சொல்கிறேன். காரு பின்னாடி இது மாதிரி ஆட்டோ மாதிரி. ஓ அந்த இது மாதிரியா? இசூசு தான் அப்படிதான் இருக்கும். உள்ள பொலிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல, பேக்ல பார்த்தா எதனா லக்கேஜ் மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இசூசு தான். இசூசு மாதிரி எஸ்எம்எல் இருக்குதாமா. போர் போட்டிருக்காங்களா இங்கே? இல்லை கொண்டாந்து கொட்டிக்கிறாங்களா? இந்த ரோடு போட்டிருப்பாங்க எதுக்கு. அனைத்துண்ணா போதும் ஷார்ப்பா. ரைட்டு டெலிவரி பண்ணுறேன், இறங்குறோம், போயிட்டே இருக்கிறோம். அவனை டெலிவரி பண்ணுறோம். ஆனால் இதில் பாரு ரோடு வரதே தெரியல பாரு, காட்டுக்குள்ள ரோடு இருக்கிறதே தெரியல. அதான் மேக்ஸிமம் இந்த ரோடு அதிகமாக யாரும் பயன்படுத்தல. பயன்படுத்தாமலே வந்துட்டு போயிட்டு இருக்கோம், பஸ் வரைக்கும் போது வருது. ஆனால் அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லைல்ல ரோடு. ஆமாம் ரோடு பார்த்து தெளிவாகவே இருக்குதுல்ல. கிராம சேவை மையம், இது சேவை மையம் வச்சுக்கிறாங்க பிரியா. பள்ளத்தை பார்த்தா உன் கடைசி வாங்கி ஏறாது புதுசு. ஏறலாம், வேகமாக ஏறலாம். எப்படி நேராக போதும் ரைட் இதில் ஏறி போதா? ஸ்ட்ரைட்டாகவே போகும். வாடா டிவிக்கு பாலவந்தி மினி பஸ் சேலம் டு ஏற்காடு கொட்டச்சேடு, அதான் இந்த வழியாக போகிறது. தெரிகிறதும் அயோத்தி பட்டணம் வெள்ளம் போகுது பார்த்தியா? பஸ்ஸு அங்கே ஒரு பஸ்ஸு இங்கே ஒரு பஸ்ஸு. அப்படின்னா ஏற்காட்டில் ஒரு பஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை இப்போ மேலே ஒரு பஸ் வந்தாலும் வரலாம். மேலே ஒரு பஸ் வந்தாலும் வரலாம். எப்படி தண்ணி மேலே வரைக்கும் இருந்தால் இருக்கு. ப்ரெஷர் பம்பு தான். என்னது மாட்டுக்கறியா? தெரியலையே, ஏதோ ஆளை விட்டுற மாதிரி விட்டுறானே. எனக்கு தூரத்துலேருந்து பார்த்தா மீனா எனக்கு என்ன தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கருப்பில் ஆளை தான் வெட்டிட்டு உட்காந்துருக்காங்க நினச்சேன். நல்ல கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் வேடிக்கை பார்க்குறது யோசிக்கிற பத்தியா? ஒரே வீடே பள்ளி சிபிஎஸ்சி சென்ட்ரல் லேர்னிங் கேம்பஸ். என்னம்மா சிக்கனா மட்டனா? எங்கள் வீட்டுக்கார நம்மளால செய்ய முடியாது, உடம்பு சரியில்லை. ஆஹா, மறுபடியும் புது இயற்கை காட்சி. ஆனா பாவிலா 3 பேர் வரானுங்க. பானை யானையாட்ட வந்து கீழே வந்து போய் உடஞ்சிடாத பானையாட்டான். கோயிலா சாமி? இல்லை இது சமாதி. வா, இதெல்லாம் வண்டி ஏற்ற முடியாது. எங்கேயும் வண்டி கீழே நிற்க வேண்டியதான இருக்குது. அது சும்மா போயிட்டு வரக்கு மட்டும் தான் வழி வச்சிருப்பாங்களே வண்டி வச்சிருக்கு. வண்டிக்கெல்லாம் மேலே போகாது. ஐயோ, அது வெத்தலை மாதிரி இருக்குல்ல. எது அந்த இதாக கொடி. வெத்தலை கொடி இல்லைடா, மிளகு கொடி. அதெல்லாம் கொடி தெரிஞ்சதா மிளகு கொடி. மிளகு இல்லையே வந்துருக்குதுன்னா பிஞ்சு இப்போ தான் பூ இருக்குது. இந்த மரம்லாம் கீழே பார்ப்போம். இந்த மரம் இதை கீழே அது என்ன வருது? எது எது பலாமரம். வாவ், சூப்பராக இருக்குது. பொரிச்சு போயிடலாமா? அது என்ன குழியிலே இறங்கணும். போக வேண்டியது அப்படியே.
போங்கடா என்ன வழியே வச்சுக்கிறேன் வீடு கட்டுறாங்க பைத்தியக்காரா கட்டிங் போட போறாங்க இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து பிரேக் போட வேண்டியதானே இந்த மாதிரி வெத்தலை கொடி பிஞ்சு இது அது கொடி வெத்தலை கொடியா மிளகு உடம்புல வெத்தலை கொடின்ற மாதிரி மிளகு கொடி ஓ இது பண்ண பழங்க ஆனால் மரத்தை பார்த்தா 40 மினிட் மேலே இருக்குது பழம் புளிய மரத்து பாரு எவ்வளோ குண்டோ இருக்குது பழங்க கொஞ்சம் கூட வச்சம் இல்லாமல் இதா மிளகு கொடி அதில் அந்த கொடிக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பூசு புதுசாக வரும் பாரு இதா இது இல்லை இது இல்லை முன்னாடி போ மிளகு வாசம் இருக்குது அடிக்க உங்களுக்கு அப்படிதான் வாசம் இருக்குதியா புளிய பார்த்தா பயமா இருக்கு இதில் பாரு இரு இது ஒன்றும் இல்லை ஆனால் அதான் காப்பி வாசனையே ஃபுல்லாக வருது ஆமாம் காப்பி வாட்டர் வாசனை பாரு ஃபுல்லாக வருதுண்ணா இது வெந்திருச்சான்னு பாரியா கொட்டை வெந்திருச்சு கொட்டை வெடிச்சு அந்த கொட்டை வெடிக்குதுன்னு பாரு காபிக்கு எங்கேயுமே இல்லை அந்த மரம் இன்ஜின் வீட்டுக்கு வருது நம்ம ஆமையா இங்கேயே வாசம் இது யாருக்காரன் ஆரம்பிக்கலாம் மிளகுக்கு எதுக்குன்னு பாரு மிளகுலாம் இல்லை அதான் கட்டிக்காங்க போ சொல்கிறேன் நான் நிப்பாட்டு நான் அந்த இது மாதிரி வருதா மஞ்சள் கலர் பூ மாதிரி வருதா மஞ்சள் கலர் பூ மாதிரி வருதா அன்னைக்கே தெரியுமா இது கொடிக்கு சென்டரில் மஞ்சள் கலர் மாதிரி இவ்வளோ நீட்டு வருது பாரு வெறும் கொடி மட்டும் பைத்தியமே பார்ப்போம் வாங்க அப்பா காலை ஜில்லுன்னு இருக்கு இதுதான் மிளகு அட ஆமா ஆனால் மிளகு ஒன்று கூட இல்லை எல்லாம் பொரிச்சிட்டு போயிட்டானுங்க சீசனே இல்லைன்னு நினைக்கிறேன் சீசனே இல்லையா அட ஆமா அதுதான் மிளகு இதை பார்த்தா வெத்தலைய மாதிரி இருக்குல்ல வெத்தலை கூட இல்லை ஆனால் மிளகு வாசம் இது தா இந்த மாதிரி செடி மாதிரி வர மாட்டேங்குது கொடி அந்த மஞ்சள் சொன்னேன் இல்லை பாரு காப்பி கோட்டா வாசனை வருதேன்னு பார்த்துருக்குறோம் காஞ்சிருச்சா காயில் இன்னும் வரல இன்னும் தரத்துக்கு வருதே அப்படியேங்க அப்பா பயங்கரமாக இருக்குது நமக்கு அதை பற்றி தெரியல இது என்ன ரப்பர் மரமா இல்லைல்ல இது ஆமாம் ஆ